Hello all, welcome to our 1000 problem series. So 1000 problem series in the Rainman problem வந்துட்டு continuously 11 problems நான் அப்லோட் பண்ணுவேன். பாத்துக்கோங்க. Second problem, third problem அடுத்த வீடியோல பார்க்கலாம். So இந்த 11 problems நீங்க பாத்தீங்கன்னா I damn sure 100% உங்களுக்கு செம்ம கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்கிராட்ச்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம் போடுவோம். ஸோ இதுல இருந்து 11 ப்ராப்ளம் 11 ப்ராப்ளம்ஸ் போட போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா பேசிக், வெரி பேசிக். Find the angle at the vertical at which the umbrella should be held. VR is equal to 3i minus 4j and VM is equal to 0. So இந்த ப்ராப்ளம் நான் பேசிக் சொல்றேன், நீங்க பாருங்க. இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் velocity of rain with respect to minus VR minus VM. This is the gold equation. எல்லா ப்ராப்ளமுக்கும் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாம ப்ராப்ளமே போட முடியாது, ஷூரா போட முடியாது. இந்த விஆர்ங்கிறது சில டைம் ஒன் டைமென்ஷன்ல வெர்டிகல் டவுனோட இருக்கலாம், சில சமயம் மழை கிராஸா பெய்யலாம். இங்க மழை கண்டிப்பா கிராஸா தான் பெய்யுது. ஸோ காம்பவுண்ட் எழுதுறேன் பாருங்க. கிவன் டேட்டா என்ன? விஆர் இஸ் ஈக்குவல் டு 3i minus 4j. இப்ப ரெயின் டைரக்ஷன் போடுவோமா? 3i கரெக்டா, பாசிட்டிவ். ரெயின் 4j, இது மழை பெய்ஞ்சிட்டு இருக்க டைரக்ஷன் வெக்டர். கண்டிப்பா இதுக்குள்ள ரிசல்டன்ட் இருக்கும். ஃபேண்டாஸ்டிக். VM 0, அந்த பர்சன் அப்படியே தான் நிக்கிறாரு, அவரு நகரவே இல்லை. அப்படியே நிற்கும் போது என்ன டைரக்ஷன்ல எனக்கு இப்ப கிடைக்கும்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். இதோட ரிசல்ட் நான் எடுத்தேன்னா அந்த டைரக்ஷன்ல தான் கொடையை பிடிக்கணும். ஸோ எடுத்தாச்சு. வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல் தான் கொடை பிடிக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? ஸோ இந்த 4j 3i இதுக்கு இந்த ரிசல்டன்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம எப்பயுமே தீட்டா வெர்டிகல்ல தான் இருக்கணும். அதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஸோ இதான் கொடையோட டைரக்ஷன். கிளியர்? இதான் கொடையோட டைரக்ஷன். இது எப்படி சார் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுதுன்னா, இது இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது தீட்டானா கண்டிப்பா இதுவும் தீட்டாவா? ஸோ உங்களோட அம்ப்ரலாவை நீங்க இந்த டைரக்ஷன்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் we are going to find the angle. தீட்டா, tan தீட்டா எடுங்க. tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு யாரு? மேல 3 னா கீழே 3, adjacent சைடு 4. அப்போ 3/4. ஸோ பேசிக்ல இது என்னது? 4, இது 3. கண்டிப்பா இந்த 37 53 எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல. 37 இது 53, 3 4னா இதோட வேல்யூ என்ன? 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √25 இஸ் ஈக்குவல் டு 5 சார். பேசிக்ல வெக்டர்ல. ஸோ இது 37, ஆப்போசிட் சைடு 3, அட்ஜசன்ட் சைடு 4, ஹைபோடெனியூஸ் 5. அப்போ தீட்டா எவ்வளவு? 37 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல். இப்படி இருந்து நீங்க வெர்டிகல்ல 37 டிகிரி நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றீங்க. வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ அடுத்தடுத்த ப்ராப்ளம்ல வெலாசிட்டி ஆஃப் த மேன் ஒரு வெலாசிட்டியில இருப்பாங்க, அவங்க லெஃப்ட்ல போறாங்களா ரைட்ல போறாங்களா, இப்படி இந்த ப்ராப்ளம் இல்லாம இன்னொரு 10 ப்ராப்ளம்ஸ் பாருங்க. யூ வில் கெட் அ வண்டர்ஃபுல் ஐடியா. கண்டிப்பா நான் சேலஞ்ச் பண்றேன், ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோவை ஸ்கிப் பண்ணக்கூடாது, வேகமா ஓட்டி முக்கியமான பாயிண்ட் விட்டுறக்கூடாது. இதான் கோல்டு ஈக்குவேஷன் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். கிளியரா? எஸ். VR minus VM. VR is equal to 3i minus 4j. சில சமயம் வெர்டிகல் மட்டும் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல 3i விட்டுறணும் நேரா. அப்ப கொடை அப்படி நேராவே பிடிப்பாரு. இந்த சமயம் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா? இப்போ 3jல மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். வெர்டிகலி டவுன்வர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் ஆன்சர். மேன் அப்படியே மூவ் பண்ணாம நிக்கிறாரு. அப்போ ஒரு கொடை எந்த இதுவும் மாற்ற தேவையில்லை, அப்படியே ஜேலே பிடிச்சா போதும். கிளியர்? பக்கா ஈஸி. ஸோ லெவல் பை லெவல் ஒன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம் வரைக்கும் போவோம். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. இது பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.